இங்கிலீஷும் தெரியல, ஹிந்தியும் தெரியலன்னு சொல்றோம். ஆனா அவர் என்ன நினைக்காரு, பக்கத்துல உள்ளவரு தமிழ்நாட்டுக்காரன் எப்படி போய் தொலைட்டோம் அப்படின்னு அவர் ஹெல்ப் பண்ண மாட்டேங்காரு. நான் ஆரம்பத்தில் வாங்குறேன், அவர் நிர்வாகமே கோளாறுல நிக்கி சார், அவரு கீழே நிர்வாகமே கோளாறு இருக்கா. இவருக்கு எந்த வேலையுமே தெரியாத ஒரு ஆளை தட்கல் டிக்கெட் கவுண்டருக்கு கொண்டு போட்டுருக்காங்க. அவங்க விஷயத்தை சொல்லிட்டு வெளியே அவர் பேசுறாருல. போதிய பயிற்சி இருந்தால் கூட அந்த டிக்கெட் அடிச்சிருவாங்க. அதையும் இந்த ரயில்வே நிர்வாகம் செய்யலை. உடனே கவனத்தில் எடுக்கணும். நாங்கள் கொடுத்த புகார் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செயல்பட்டு வரும் ரயில்வே நிலையம் மதுரை ரயில்வே கோட்டத்தில் அதிக வருவாய் தரும் ரயில்வே நிலையங்களில் ஒன்றாக செயல்பட்டு வருகிறது. கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் மக்கள் மட்டுமின்றி தூத்துக்குடி, நெல்லை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தென்காசி மாவட்டம் என 4 மாவட்ட மக்கள் கோவில்பட்டி ரயில்வே நிலையத்தினை பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக ரயில் பயணிகள் கட்டணத்தில் அதிக அளவில் கோவில்பட்டி ரயில்வே நிலையம் வருமானத்தினை ஈட்டி வருகிறது. இவ்வாறு அதிகமாக மக்கள் வரும் ரயில்வே நிலையத்தில் முன்பதிவு செய்ய மற்றும் முன்பதிவு இல்லாத டிக்கெட் பெற ஒரு கவுண்டர் தான் செயல்பட்டு வருகிறது. இதனை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இது ஒரு புறம் இருக்க, அந்த ஒரே ஒரு கவுண்டரில் வட மாநிலத்தை சேர்ந்த பணியாளர்கள் தான் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இன்றும் வழக்கம் போல வட மாநிலத்தை சேர்ந்த பணியாளர் கவுண்டரில் இருந்துள்ளார். இங்கிலீஷும் தெரியல, ஹிந்தியும் தெரியலன்னு சொல்றோம். ஆனா அவர் என்ன நினைக்காரு, பக்கத்துல உள்ளவரு தமிழ்நாட்டுக்காரன் எப்படி போய் தொலைட்டோம் அப்படின்னு அவர் ஹெல்ப் பண்ண மாட்டேங்காரு. அவருக்கு தமிழ், ஆங்கிலம் எதுவும் தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. ஹிந்தி மட்டும் தெரிந்திருந்ததால் டிக்கெட் எடுக்க வந்தவர்கள் தட்கல் மூலமாக டிக்கெட் முன்பதிவு செய்ய வந்தவர்கள் கூறிய விவரங்களை புரிந்து கொள்ள முடியாமல் அந்த பணியாளர் பரிதவித்துள்ளார். அது மட்டுமின்றி ஹிந்தியில் பேசினால் மட்டும்தான் விரைந்து தன்னால் டிக்கெட் கொடுக்க முடியும், இல்லை என்றால் மெதுவாகத்தான் தருவேன் என்று கூறியுள்ளார். இதனால் தட்கலில் முன்பதிவு செய்ய வந்தவர்கள் பரிதவித்துள்ளனர். மேலும் முன்பதிவு இல்லாத டிக்கெட் எடுக்க வந்தவர்களும் சிரமம் அடைந்துள்ளனர். 30 நிமிடம் முதல் 45 நிமிடம் வரை டிக்கெட் எடுக்க நேரமானதால் ஆத்திரமடைந்த பயணிகள் அங்குள்ள ஊழியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எந்த வேலையுமே தெரியாத ஒரு ஆளை தட்கல் டிக்கெட் கவுண்டருக்கு கொண்டு போட்டுருக்காங்க. ஒரு டிக்கெட்டை 3 டைம் அடிச்சு இன்னைக்கு என்னாச்சுன்னா அந்த ஒரு டிக்கெட் மட்டும் கிடைச்சி இருக்கிற அடுத்து பின்வரிசையில் வந்து ஒரு 15-10 பேருக்குமே எதுவுமே ஒரு டிக்கெட்டை 3 டைம் அடிச்சிருக்கேன். அதுக்கு ஃபுல்லாமே எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிடுச்சு. இது குறித்து தகவல் கிடைத்தும் ரயில்வே நிலைய போலீசார் மற்றும் கிழக்கு காவல் நிலைய போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இது குறித்து நிலைய மேலாளரிடம் புகார் கொடுங்கள், நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் நிலைய மேலாளர் அலுவலகம் சென்று புகார் கொடுக்க சென்ற போது அங்கு பணியில் இருந்த ஊழியர் அலட்சியமாக பதில் கூறியதால் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இன்னைக்கு எந்த இவங்க சொல்லிட்டாங்க, சொல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவரு கீழே நிர்வாகமே கோளாறு இருக்கா. வெளியே தெரியல சார், நீங்க அங்க வராதுனால பிரச்சனை சார். இஷ்யூஸ் வருது. இதையடுத்து போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி புகார் அளிக்குமாறு கூறினர். அடுத்தடுத்து நடைபெற்ற இந்த பிரச்சனையால் ரயில்வே நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து பயணிகள் கூறுகையில், ஒரே ஒரு கவுண்டர் தான் செயல்படுது, அந்த கவுண்டரிலும் தமிழ், ஆங்கிலம் தெரியாத நபர்களை பணியில ஈடுபடுத்தி வராங்க. ஹிந்தி மட்டும் அவர்களுக்கு தெரிவதால் தமிழ், ஆங்கிலத்தில் பேசினால் புரியவில்லை என்று கூறி டிக்கெட் தர மறுப்பது மட்டுமின்றி அப்படியே தந்தாலும் நீண்ட நேரம் காக்க வைத்து டிக்கெட் வழங்கி வருகிறார். அவங்களுக்கு தமிழ் தெரியவே இல்லை. மணியாச்சு தாங்கன்னா டிக்கெட் பைசா வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டாங்க. உடனே இந்த டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்தோடனே அந்த எவ்வளோ நேரம் ஆகுறாங்க, ரொம்ப நேரம் ஆகுறாங்க. ரொம்ப நேரம் பொதுமக்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. தக்கல் டிக்கெட் 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ டிக்கெட் அடிச்சு கொடுக்கணும். ஒரு டிக்கெட்டை ஒரு பேரை 3 தடவை 4 தடவை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ நான் அந்த ஃபார்ம் எதுக்கு நாங்கள் எழுதி கொடுக்குறோம் சார்? குறிப்பாக தட்கல் முறையில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. திருநெல்வேலிக்கு டிக்கெட் கேட்டால் திண்டுக்கலுக்கு டிக்கெட் வழங்குகிறார். ஒன்று தமிழ் அல்லது ஆங்கிலம் தெரிந்த ஊழியரை பணியில் அமர்த்த வேண்டும், இல்லை தமிழ் தெரிந்த பணியாளரை உதவிக்கு அமர்த்த வேண்டும். இதனால் சரியான நேரத்தில் டிக்கெட் எடுக்க முடியாத நிலை இருக்கிறது என ரயில் பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். 11 மணிக்கு ஸ்லீப்பர் டிக்கெட் ஓபன் ஆகுது.
அவரால் டிக்கெட்டு அடிக்க தெரியல. என்னென்னா இங்கிலீஷில் நம்ம எழுதி கொடுத்தா கூட அதை ஒவ்வொரு இதாக வாசிக்கிறாரு. எனவே நான் கொடுத்த புகார் சம்பந்தமாக ரயில்வே நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரியான விரைவு தட்கல் போன்ற டிக்கெட் கொடுக்க இடத்துல வந்து தமிழ் தெரிஞ்ச ஆளுகளை நியமித்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த டிக்கெட்டு அவருக்கு போதிய பயிற்சி இருந்தால் கூட அந்த டிக்கெட் அடிச்சிருவாங்க. அதையும் இந்த ரயில்வே நிர்வாகம் செய்யலை. உடனே கவனத்தில் எடுக்கணும். நாங்கள் கொடுத்த புகார் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.